smacked. What a sound that is and what a sight it is. இந்த பால் வந்துட்டு ஒரு சர்டன் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பால் கீழே வந்துடும். நீங்கள் எப்போது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த பால் வந்துட்டு கீழே வராமல் அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போகுமான்னு? அதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு Focomate. இந்த பால் வந்து அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போகுமா போகாதான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நியூட்டனை பற்றியும் அவர் எழுதின லாஸை பற்றியும் பார்த்துட்டு வரலாம் வாங்க. நியூட்டன் வந்துட்டு 1643 ஜனவரி 4 யுனைடெட் கிங்டமில் பிறக்கிறாரு. அவர் வந்துட்டு 1667 மோஷனுக்கான 3 லாஸை வந்துட்டு எழுதுறாரு. அந்த 3 லாஸை பின்பற்றி தான் இப்போ வரைக்கும் நம்ம மோஷன்லாம் நடந்துட்டுருக்கு. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லால அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரெஸ்டிங் ஸ்டேட்லேயோ இல்லைன்னா வந்துட்டு சீரான வெலாசிட்டியில் மூவிங் ஸ்டேட்லேயோ இருக்கும்போது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு அதை ட்ரிகர் பண்ணுற வரைக்கும் அது அதே ஸ்டேட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா வந்துட்டு 2 கண்டிஷனில் இயங்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன்னா ரெஸ்ட் கண்டிஷன். இப்போது இந்த பால் வந்துட்டு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாலை வந்துட்டு யாராவது ஒருத்தர் ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரிகர் கொடுத்து நகர்த்துற வரைக்கும் அது வந்துட்டு அதே இடத்துல தான் இருக்கும். செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவிங் கண்டிஷன். இப்போது இந்த பாலை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி தள்ளுறோம்னு வைங்க, இதை வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு தடுக்கிற வரைக்கும் அது அப்படியே மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போது உங்களுக்கு வந்துட்டு உடனே ஒரு டவுட் வந்துருக்கலாம், பாலை வந்துட்டு இப்படி தள்ளி விடும் போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த பாலாவே நிற்கும். அது ஏன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபேஸ் வந்துட்டு இன்னொரு சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட் வைக்கும்போது ஏற்படுற ஃபோர்ஸ் தான் வந்துட்டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு உடனே என்கிட்ட கேட்கலாம், கிரவுண்டில் வந்துட்டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால் வந்துட்டு பால் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு நிற்குது. இதே ஏரில் என்ன இருக்குது, எதனால் பால் வந்துட்டு மேலே போகாமல் கீழே வருது அப்படின்னு? ஏரில் வந்துட்டு ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுன்னா பாலோட வெலாசிட்டி கம்மி பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு கிராவிடேஷன் புல் வந்துட்டு பாலை மேலே போக விடாமல் தடுத்துடும். இப்போது நம்ம வந்துட்டு பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டின் என்னது, பாலை வந்துட்டு அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போக வைக்க முடியுமா? எர்த்தில் வந்துட்டு கிராவிடேஷனல் புல்லு, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கனால பால் வந்துட்டு அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போகாது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா வந்துட்டு எர்த்தில் 100% அப்ளிகபிள் கிடையாது. இதே ஸ்பேஸில் வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபோர்ஸுமே கிடையாது. அங்கே வந்துட்டு இந்த லா வந்துட்டு அப்ளிகபிள். இப்போ சொல்லுங்கள், இந்த ஃபோர்ஸ் எல்லாம் எதுவுமே எர்த்தில் இல்லைன்னா உங்களால் இந்த பால் வந்துட்டு அவுட்டர் ஸ்பேஸ்க்கு அனுப்பி வைக்க முடியுமா? உங்கள் ஆன்சரை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். See you in next video. Until then, let's learn with focus.